ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நான் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 நவீன் தக்காளி, 1 நாட்டு தக்காளி. 3மே பழமாக தான் எடுக்கணும். ரசத்துக்கு எப்பவுமே காயாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். இதையும் அந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டுருங்க. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் வடிகட்டி மிச்சம் இருக்க தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி கொதிக்க விட்டோம் இல்லையா, அதே பாத்திரத்துலேயே ஒரு வலையை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளியோட பேஸ்ட்டை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி கொதிக்க வச்ச தண்ணி. அதையும் சேர்த்து கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ நான் கொத்தமல்லி இலை ஒரு கை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய போட்டிங்களோ தக்காளி ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் எப்பயுமே. 2 ஸ்பூன் ஜீரக பொடி, 2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். நான் எப்பவுமே வீட்டில் வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால். அப்புறம் ஒரு அரை அளவுக்கு கல் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு சின்ன இது பார்த்துடலாம். ஒரு சின்ன மிளகாய் வத்தலும் ஒரு 4 பெரிய பல் பூண்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இது தாளிப்புக்கு போடும்போது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து பத்து அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது மிளகாய் வத்தல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதோட நம்ம பூண்டு தட்டி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. ஒரு வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா வதக்குங்க. நீங்கள் வதக்கும் போதே நல்லா அந்த தாளிப்பு வாசனை வரும், அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். டூ மினிட்ஸில் இது கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி சூடாக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரசம் நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ சூடாக இறக்கி சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.